ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இதுவுமே ஃபாலோவர் ஒருத்தவங்களோட கமெண்ட் தான். அவங்க 2 கமெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்றுக்கு ஒரு கமெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 days பேக் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ நம்ம ஜெயந்தி ரவிச்சந்திரன் அந்த சிஸ்டர் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எம்என் அப்கமிங்கில் வந்து எப்படி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஷேர் பண்ணியிருந்தோம், அதில் நம்மளோட பாயிண்ட்டையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க என்ன ஃபஸ்ட்டு நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எம்என் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவஸாக வந்து இன்னும் மூவ் ஆகணும், நீடிக்கணும் அப்படின்னு எம்மனை பொறுத்த வரைக்கும் ஒன்று பசுபதி வந்து தலைமறைவாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா திருப்பி வந்து வெண்ணிலா ரிட்டர்ன் வரணும், ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா ரீஎன்ட்ரி இப்போ பாசிபிள் கிடையாது. மேபி 2 monthsக்கு அப்புறம் வேணால் 2 months இல்லை, குழந்தை பிறந்து ஒரு 2, 3, 4 monthsக்கு அப்புறம் வேணால் பாசிபிள் இருக்குது. வரதா இருந்துச்சுன்னா கதைக்கு தேவைப்பட்டால் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச பசுபதியுமே தப்பிச்சிருவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா நேற்றுக்கே காவேரி வீட்டில் வந்து ஷூட்டிங் போச்சு. நேற்று கிடையாது, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி காவேரி வீட்டில் ஷூட்டிங் போச்சு. காவேரி ராகினிலாம் லைவ் வந்தாங்க இல்லையா, அப்போ வந்து பசுவும் அங்கே இருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நிவின் மூலயமா நிவின்னா எப்படியோ வந்து ஏமாற்றி ஒன்று எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸோ வெண்ணிலாக்கு உயிர் போகிற மாதிரி எதாவது பிரச்சனை இல்லை இல்லையா, அவங்க நார்மலாக ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. ஸோ அதனால மேபி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை காலங்கள் குறைவாகவோ இல்லைனா அவங்க வெண்ணிலாவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கேஸ் எடுக்கும், அந்த மாதிரி எதுவும் இருக்குமான்னு எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்து அவர் வெளில வர மாதிரி வராங்களா, ஒன்று எஸ்கேப் ஆகணும், இல்லைனா அவர் வந்து ஜெயிலில் போகாமல் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசனால் அவர் வந்து வெளில இருக்க மாதிரி சான்சஸ் இருக்க ஹைலி பாசிபிள் இருக்குது. அடுத்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இது ரெண்டும் இல்லை அப்படின்னா பசு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி டைமில் ஏதாச்சும் காவேரிக்கு பெருசாக சம்பவம் பண்ணிவிட்டு அதுலேருந்து மீண்டு எப்படி வராங்களோ அந்த மாதிரி கதையை முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க அந்த கமெண்ட்டில் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற வேர்டு சொன்னதுமே எனக்கு ஆக்சுவலாக அவங்க வந்து போகும் ட்ராக், பட் இதெல்லாம் அந்த வேர்டை பார்த்ததுமே எனக்கு செம ஷாக் ஆகிடுச்சு. அதுக்குள்ள டீமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ இப்படியே அது நாள் போகும், ரொம்ப எபிசோட்ஸ் கொண்டு போவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் நடுவில் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாச்சும் ஒரு ட்ராக்கை இன்சர்ட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி கொஞ்ச நாள் எம்னா வச்சு போர்ஷனை மூவ் பண்ணலாம், என்னோட நடக்கலாங்க, எதுவுமே நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ பசுபதி வச்சு கூட திருப்பி வந்து ஏதாச்சும் சீன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அகைன் ஒரு ஆப்போசிட்டாக அதை கொண்டு போகலாம். அவங்க சொல்கிற மாதிரி டெலிவரி டைம்லையோ இல்லை பாப்பாக்கோ ஏதோ வந்து ஏதாச்சும் பசுபதி மூலயமா ஆகலாம். ஆனால் பாப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ஸோ அதாவது ஏதாச்சும் கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா காவேரிக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்கதான் நான் மென்ஷன் பண்ணுறேன். சார் கமெண்ட் திட்ட வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் அதை சமாளிக்கணும், இந்த மாதிரி தான் வந்து ட்ராக் மூவ் பண்ணுவாங்க என்னோட பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபுல்லாக பாசிட்டிவாக கொண்டு போனாலும் நார்மல் ஆடியன்ஸ்க்கு அது செட் ஆகாது. நம்மளுக்கு பிடிக்கும், வீக்கா ஃபேன்ஸ்க்கு 24 மணி நேரமும் நான் எப்போயும் சொல்கிற மாதிரி வீக்காவை காமிச்சா சந்தோஷமாக தான் இருக்கும். பட் அவங்க டிஆர்பியுமே மெயின்டைன் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணுவாங்க. நம்ம விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போது சொல்கிற மாதிரி டிஆர்பி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அது கம்மியாகிடுச்சுன்னா அவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க, எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குங்கிறதும் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து எது வேணாலும் டிசைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து விஜய் டிவி. ஸோ அதை நான் திருப்பி சொல்கிறேன், பாசிட்டிவாக பண்ணணும் நெகட்டிவாக பண்ணணும், நம்ம வந்து வீக்காக சப்போர்ட் பண்ணணும், டிவியில் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இன்னொரு ஒரு கமெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும், 2 கமெண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அவங்க சொன்ன கமெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்ணிலாவோட கேரக்டர் எண்ட் ஆகுது, அது 100% ஷூர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 4 days பேக் வந்து இந்த அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும். பட் நமக்கு பார்க்கும்போது என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள வருத்தங்கள் இருந்தாலும், பட் அவங்க சொன்ன கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் வந்து அந்த கோமா ஒரு பிக்சர் வச்சுருந்தார் இல்லையா ஃபேஸில், அந்த ஒரு பேக் பிக்சரில் விஜயோட ஃபேஸ் கோமா இருக்கும். அப்போ வந்து என்ன கேட்காம எப்படி இந்த முடிவை நீ எடுக்கலாம், ஸோ நம்ம 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக திருப்பி சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் சந்தோஷமான தருணத்தில் தானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இங்கேருந்து கூட்டு போய்ட்டு தாத்தா பாட்டிட்ட கூட, அதனால தானே அந்த ப்ரெக்னென்ட்டான விஷயத்தை நான் சொல்லாமல் இருந்தேன், சந்தோஷமாக உன்னை இங்கேருந்து கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத தான் நான் தாத்தா பாட்டிட்ட கூட சொல்லாமல் இருந்தேன். இப்போ நீ வந்து இந்த முடிவு எடுத்திருக்கீல, ஸோ நீ வந்து இந்த 10 மாதம் இருந்து என்னோட குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வெண்ணிலா கொடுத்த வாக்கை காப்பாற்று, என்ன வேணாலும் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டில் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. இது பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா மாமா ஒருத்தவங்க சாட்சி சொல்கிறதுக்கும் வெண்ணிலா ஒரு பக்கம் சாட்சி சொல்கிறதுக்கும் பசுபதியை வந்து நிவின் வந்து கூட்டு வந்து போலீஸ் ஒப்படைக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் அவங்க சொல்கிற சீன் வந்து பார்த்தா அகைன் 10 months வந்து பார்த்தா ஒரு கான்ட்ராக்ட், எனக்கு வந்து குழந்தை பெற்று கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, எங்கே வேணாலும் மீன்ஸ் நீ வெளியில் கொடுத்த வாக்கு எவ்வளவோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு, அப்பயும் வந்து காவேரி அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி காவேரி அப்பயாச்சும் வந்து திருப்பி கூட்டு போயிட்டு திருப்பி அவர் கூட சேர்த்து வச்சுக்கலாம். இந்த 10 monthsக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க வந்து அகைன் ஒரு ஃபீல் வரும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மூலயமா வந்து 2 பேரும் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லுவார். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் இருக்குது 9 மாதம் இருக்குன்னு சொல்லி ஜாலியாக வந்து வெறுப்பேற்றிட்டு இருப்பார் காவேரியை. இதுவே காவேரி அந்த விஷயத்த சொல்லும்
சொல்லும்போது விஜய் கோவப்படுவார்ல, ஸோ அந்த நிலைமையில தான் இப்போ விஜய் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து அப்படி மூவ் பண்ணால் ட்ராக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் மூவ் ஆகும். அகைன் நம்ம இந்த கான்ட்ராக்டில் பார்த்த அந்த சீன்ஸ் எல்லாமே பார்க்குறோம் கொஞ்சம் இன்னும் நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போது அதுக்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் வெண்ணிலாவோட கேரக்டர் எண்ட் ஆகுது, அது 100% ஷோர். ஸோ அதுக்கப்புறம் எப்படி ட்ராக் மூவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் கூட இல்லை. ஸோ வெண்ணிலா வந்து விஜய் காவேரி ஒப்படைச்சதுக்கு அப்புறம் சீன்ஸ் வரதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் டீம் எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.